கருத்தை சொல்றார். இதை தான் வந்து வேடிக்கை அவன் போட்டிருக்கான். யார் உலக அளவில் போயிடுச்சு அந்த செய்தி. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்தியாவில் ஆண்டுட்டு இருக்கான். சாமானியர் இல்லை, இவன் கையில் தான் நாடு இருக்கு. சரி, உலக அளவில் அந்த அளவுக்கு போயிருக்கு. அப்போ ஒரு தலைமை 75 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய நாட்டுக்கு தலைமையேற்கக்கூடிய ஒரு தலைமை அமைச்சரே இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக மூட நம்பிக்கையை பரப்பும் விதமாக ஒரு இது நடந்துருக்கு. ஒரு ஆட்சி ஒரு அலங்கோலம் நடந்துருக்கு. அப்போ 75 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ 1947களில் இன்னும் எப்படி இருந்திருக்கும்? 1947களில் இன்னும் மனிதர்களுக்கு கல்வி அறிவு குறைவு, மூட நம்பிக்கை, சாதி பற்று, மதப்பற்று இன்னும் அதிகம். அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்த மக்கள் எவ்வாறு இருந்திருப்பார்கள்? அந்த மாதிரி இருந்த மக்களை தான் அவர்களுக்கு தான் இவர் வந்து அரசியல் சட்டத்தை எழுதுறார். மூட நம்பிக்கையில் மூழ்கிய சாதி மத அந்த அந்த மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருந்த ஒரு சமூகம். அது மட்டும் இல்லை, ஒரு கிராமத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் வாழறாங்கன்னா அந்த 100 பேர் 100 விதமாக இருப்பான். ஒரே சிந்தனை இருக்காது, ஒரு சமத்துவமே இருக்காது. 100 குடும்பம் இருந்தால் கூட 100 குடும்பத்துக்குள்ள ஒரு சமத்துவம் இருக்காது. அவங்க உணவு வேற, இவனோட உடை வேற, அவனுடைய பழக்க வழக்கம் வேற. அந்த எதுலையுமே ஒற்றுமையை காண முடியாத ஒரு சமூகம். இப்போ பார்த்தீங்கன்னா நரிக்குறவைகள் இருக்கான். அவன் சம்பாதிக்கிறான், வாங்கி சாப்பிட்டுருக்கான வழி அவனுக்கும் இந்திய நாட்டுக்கும் அவனுக்கும் தமிழ்நாட்டு சம்மந்தம் இருக்கா தெரியாது, தொடர்பே தெரியாது. கலை கூத்தாடி இருக்கிறான். பல இனக்குழுக்கள் இந்த நாட்டில் இருக்கிறான். அது பல சின்ன சின்ன பகுதிகள் சிறு சிறு சிற்றரசர்கள் மூலமாக ஆளப்பட்டன. அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு மூடாம்பிக்கைக்குள்ள ஆழ்ந்து போன இந்த இந்திய சமூகத்தை பிரிட்டன் அரசு ஒரு அவனுடைய அந்த துப்பாக்கி முறையில் தான் இணைக்கிறான் எல்லாரையும். அந்த அந்த அச்சத்தின் மூலமாக எல்லாரும் ஒருங்கிணைக்கிறான். ஒருங்கிணைத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான சட்டம் இருந்திருக்கும். இது எல்லாரும் சேர்ந்து ஒரே சட்டத்தை ஏற்றுறான். ஒரு நாடாளுமன்றம், ஒரு இதுன்றது ஒரு சட்ட அமைப்புகள் உருவாக்குறான். இவ்வளவு பேரை சேர்த்து ஒரு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி எல்லாரும் போட்டு கட்டி வச்சு ஆண்டு தந்தோம். அதுதான் பார்க்கணும். இந்த மாதிரி எதுலையுமே ஒரு நல்ல சுய சிந்தனையற்ற அறிவு வளர்ச்சி குறைந்த இந்த சமூகத்துக்கு, ஏன்னா உலகத்தை எந்த நாட்டுக்கும் எழுதிடலாம் அரசியல் சட்டத்தை. இந்திய நாடு எதுவும் இந்திய நாட்டை யாரோடையும் பொருத்தி பார்க்க முடியாது. இங்கே பல்வேறு மொழி, பல பண்பாடுகள், பல சாதிகள், பல இனக்குழுக்கள், பல மத நம்பிக்கைகள் இவ்வளோ இருக்கிற இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் சட்டம் எழுதுறதுன்னா அவங்க லேசாக செய்ய முடியாது. ஏன்னா அது புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த சிக்கலை புரிஞ்சாதான் எப்படி ஒரு ஆள் எழுத முடியுதுன்றது அடுத்த கட்டத்துக்கு போகும். ஏன்னா இவருக்கு முன்னாடி BN ராவ், சர் பெனகல் நரசிங்க ராவ் ஒருத்தர் தான் வந்து முதல்ல அவரை தான் அரசியல் சட்டத்தை எழுத சொல்லி முதல்ல நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் வரைவு சட்டம் வந்து அம்பேத்கர் தான் எழுதினாருங்க. அம்பேத்கருக்கு முன்னாடியே BN ராவ்ன்றவரை நியமித்து அவர் ஒரு அரசு சட்டத்தை எழுதினார். அது வரைவு டிராஃப்ட் தான். அவர் ஒரு தெலுங்கு பார்ப்பனர். ஆனால் தெலுங்கு பார்ப்பனர் ஒரு பார்ப்பனராக இருக்கிறதாலேயே அவருக்கு அந்த காலத்தில் இருந்து அந்த மனு நீதியில் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த சமூகத்தில், அதெல்லாம் உள்வாங்கிட்டு அந்த வரைவு அறிக்கை எழுதிப்பார். இவர் செஞ்சது என்னன்னா அந்த வரைவு அறிக்கை மேலே தான் இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அந்த BN ராவுடைய வரைவு அறிக்கையை அதை சீர்திருத்தணும், அது இன்னும் திறமைப்படுத்தணும், இன்னும் ஆழமாக பண்ணணும். இதுக்காக தான் இவர் அம்பேத்கர் இருக்கிறார். ஆனால் அம்பேத்கர் வந்து அவ்வளோ லேசில் வந்து, ஏன்னா அம்பேத்கர் வந்து தொடக்கத்திலிருந்து காங்கிரஸ் எதிரானவர். அவர் தொடக்கத்திலேருந்தே அவருடைய பார்வை வேற, காங்கிரஸுடைய பார்வையே வேற. காங்கிரஸுடைய முதல் எதிரி அம்பேத்கர் தான்.
கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் தான். முதல்ல ஏன் இவர் என்ன சொல்றாருன்னா, நீ அரசியல் சுதந்திரம் வரதுக்கு முன்னாடி சமூக சமத்துவம் வேணும். சமூகத்தில் சமத்துவம் இல்லாம உனக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னா பிரயோஜனம். அதாவது காங்கிரஸ் கட்சி என்பது சமூக சமத்துவத்துக்கும் நீ வந்து இடம் கொடுக்கணும், அதை பற்றி நீ யோசனை பண்ணணும், சிந்திக்கணும். அதுக்கான திட்டங்கள் திட்டணும்னா அவங்க ஏற்றுக்க தயாரில்லை. அப்போதான் தொடர்ந்து முதல் வட்டமேசை மாநாடு நடக்குது இல்லையா, வட்டமேசை மாநாடுலேருந்து இந்த ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது. முதல் வட்டமேசை மாநாட்டில் காந்தி போகலை, ரெண்டாவது வட்டமேசை நடந்தால் போகிறார். அவர் போன உடனே நான் தான் இந்தியர்களுக்கு ஒரே பிரதிநிதி, நான் ஒருத்தன் தான் பேசுவேன். எடுத்த உடனே இவர் சொல்ல, நீங்கள் எல்லாம் பெரிய பிரதிநிதி இல்லை, நாங்கள் இந்துக்கள் இல்லை, நீ இந்துக்களுக்கு வேணா இருக்கலாம். அம்பேத்கர் சொல்ற, நாங்கள் இந்துக்கள் இல்லை, எங்களுக்கு எங்களை பற்றி பேசுறது, எங்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு வேணும், தனி தொகுதி வேணும் சொல்லி பேச ஆரம்பிக்கும். அப்போ அப்பத்துலேருந்து காந்திக்கு, ஏன்னா காந்தி என்பது கடவுளுக்கு உள்ள மறு அவதாரமாக காங்கிரஸ் நினச்சிட்டு இருப்பான். அந்த காந்தியை இவர் வந்து கண்டபடி பேசிட்டு இருக்காரு, மதிப்பு கொடுக்க மாட்டார், மரியாதை கொடுக்க மாட்டாரு சொல்லி அந்த அளவுக்கு கடுமையான வெறுப்பு இருக்காங்க. அப்பேற்பட்ட வெறுப்பு இருக்கிற ஒரு நபரை எப்படி வந்து ஒரு வரைவு குழுவுக்கு தலைவராக்குவாங்க, அதை பார்க்கணும். அப்போ இவர் எப்படி இருந்தாலும் இந்த வரைவு குழுக்காக தேர்தல் நடக்குது, அரசியல் சபைக்கு ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் வந்து அந்தந்த மாநிலங்கள்லேருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அரசியல் சபைக்கு அனுப்புவாங்க, நிர்ணய சபைக்கு. அப்போ இவர் வந்து மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர், மராட்டியர். ஆனால் இவருக்கு மகாராஷ்டிரிலேருந்து அந்த காங்கிரஸ்காரர் யாரும் வந்து இவருக்கு ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்கல. இவர் அனுபவ விருப்பம் இல்லை அவங்களுக்கு. ஆனால் இவர் சுதந்திர தொழிலாளர் சங்கம் ஒரு கட்சி வச்சிருந்தார். அந்த கட்சிக்கு அப்போ இருந்த வங்காளத்தில் ஒரு செல்வாக்கு இருந்தது. அவர்களும் முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர்களும் சேர்ந்து தான் இவரை இப்போ எப்படி ராஜ்யசபாவுக்கு எந்த மாநிலத்திலிருந்து அனுப்பலாம் இல்லையா, அந்த மாதிரி கல்கத்தாலேருந்து பெங்காலிலேருந்து அவரை வந்து அனுப்புகிறாங்க அரசியல் சபைக்கு. மகாராஷ்டிரிலேருந்து அனுப்புகிறார். அப்படிதான் வந்து அதுக்கு உள்ளே வர்றாரு. ஏன் அவர் உள்ளே போகிறாருன்னா, எப்படி இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடு காப்பாற்றப்படணும். இவர் பிரிட்டிஷ் காலத்தில் அந்த பிரிவி கவுன்சிலில் இருக்கும்போதே அங்கேயே தொழிலாளர் அமைச்சராகவும் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு. அந்த நேரத்திலேயே வந்து அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்துட்டார். ஏன்னா 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்பபடி அப்போவே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அந்த ஒரு சென்சஸ் கிடைச்சிருச்சு, புள்ளி விவரம் கிடைச்சிருச்சு எவ்வளோ பேர். அப்போ அதன் அடிப்படையில் அப்போ வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ சுதந்திரம் கிடைச்ச பிறகு புதிய அரசபை உருவாக்குறாங்களே, இதில் விட்டுற போகிறாங்க. இதை விட்டு என்ன பண்ணுறது, அதுக்காக தான் இவர் எப்படி இருந்தாலும் அது அரசியல் சபைக்கு உள்ளே போயிட்டுறதுக்காக எப்படியோ பிடிச்சி போயிட்டார் உள்ள. இவர் ஒரு சாதாரண உறுப்பினர் தான். அது மாதிரி போனவர் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் நானும் பேசணும், யார் யார் பேச விருப்பப்படுறவங்களோ அவங்கெல்லாம் பேர் கொடுக்கணும். பேர் கொடுக்கும்போது இவர் 22வது பேர் இவரோட அந்த பட்டியலில் 22ஆம் நம்பர். அப்போ முதல் நாள் தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, ரெண்டாவது நாள் தற்காலிக துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, மூன்றாவது நாள் வந்து அவங்கவுங்க யார் யார் எந்த தொகுதியில் இருக்கிற அவங்க அதை பதிவு பண்ணிக்கிறாங்க. நான்காவது நாள் வந்து நேரு எதற்காக இந்த அரசியல் சபை கூடியிருக்கோம், இதனுடைய இலக்கு என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு 8 பாயிண்ட், 8 குறிப்பேடு. இப்போ இருக்கக்கூடிய தொகுதிகள், இது இருக்கக்கூடிய இந்த வரைவி, இந்த இந்தியான்ற இதில் வந்து எவ்வளோ பெரிய பகுதியாக இருக்குது, இதில் முடிமன்னர்களுடைய சமஸ்தானங்கள் எவ்வளோ, நேரடியான பிரிட்டிஷ் ஆட்சிகள் எவ்வளோ, மற்ற பிரிட்டிஷ் ஆட்சிகளில் முடிமன்னர்களுக்கு இல்லாமல் வேறு இப்போ பகுதிகள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து இந்திய ஆளுமைக்குள்ள கொண்டு வர போகிறோம் சொல்லி ஒவ்வொரு பையனும் ஒரு 8 இது பிரிக்கிறாரு. சிறுபான்மையருக்கு என்ன உரிமை இருக்கும், அப்புறம் வந்து வாக்களிப்பு, இதை பற்றி ஒரு 8 பாயிண்ட் வைக்கிறார். இது வந்து ஒரு அறிமுக வரையாக சொல்கிறார்.
இந்த அறிமுக உரை சொன்ன பிறகு முடிஞ்ச உடனே ராஜேந்திர பிரசாத் சொல்றாரு, உடனே அம்பேத்கர் கூப்பிட்டு நீங்க ஏதோ பேசுங்க சார். இல்ல இது